තූවිල්ලෙන් මා උසවලා දමිටුකමින් මා දිවි සරසා නම කියා ඔබ මා කැඳෙවුවා අඳුරෙන් මා දිවි මුදවලා නපුරෙන් සැමදා මා ගලවා දකුණතින් ඔබ මා ඉසිලුවා උස්සස්සු දෙවිනොනි ඔබ වන් වෙන කිසිවෙකු නැති මගේ ජීවිතේ ඔබගෙමයි සදා උසස්වු දෙවිඳුනි ඔබ වන් වෙන කිසිවෙක් නැති මගේ ජීවිතේ ඔබගෙමයි සදා ඔබ මාගේ ශක්තියයි සැමදා මුළු ජීවිතේ පුරා ඔබ මාගේ ශක්තියයි සැමදා මගේ ජීවිතේ ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன். சுவாமியின் வாசகிய சுது நாமத்திற்கு மகிமை வேவா. இந்த நாளில் ஆன்லைனூடாக எங்களோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். අද දවසේදී ඔන්ලයින් ඔස්සේ අප සමග සම්බන්ධව සිටින ඔබ සියලු දෙනාම දිවි යේසුස් වහන්සේගේ නාමයෙන් සුබ පතමින් පිළිගන්නවා. இது ஒரு மனமகிழ்ச்சியான நாள். මේක සතුටුදායක දවසක්. அவரை ආராதிக்க இந்த நாளில் கூடியிருக்கிறோம். දිව්‍යන් වහන්සේව නමස්කාර කරන පිණිසයි අපි එක්සිත්ව සිටින්නේ. கூடியிருக்கிற நாம் அனைவரும் එක්සිත්ව සිටිනා අපි සියලු දෙනාම பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ශුද්ධ ලේවිල්ලෙන් සිට ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். එක් වචනයකට අයුම්කම් දියන්නට යනවා. சங்கீதம் 46 அதிகாரம் ගීතාවලියේ 46 වන පරිච්ඡේදයේ முதலாம் வசனம். පළමුවැනි වචනය. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். දිව්‍යන් වහන්සේ අප සරණ ආශක්තිය දුකේදී ඊතා ලංගු පිහිටක්ය. ஆம் பிரியமானவர்களே, ඔව් ප්‍රේමවන්තයනි, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனுமாய் இருக்கிறார். දිව්‍යන් වහන්සේ අපගේ සරණ ආශක්තියමින් සිටිනවා. அவரே எங்களுடைய பலன். උන්වහන්සේමයි අපගේ බලය. அலைமோதும் கடலிலும் රැළ ගැටෙන මුහුදෙදී தடுமாறும் படகுகளிலும் පැකිලෙන ඔරුවකදී அவர் மாலுமியாய் வருபவர். උන්වහන්සේ නැවේ කැප්ටන් කෙනෙක් ලෙස අප වෙත පැමිණෙනවා. அவர் ஒருவரே எங்கள் பலன். උන්වහන්සේ පමණයි අපගේ බලය. எனவே அந்த பலனான கர்த்தரை ඒ ශක්තිය ඇකියාවන දිව්‍යන් වහන්සේව උසස් කර மகிமைப்படுத்தி මහිමයට පත් ஒரு කරමින් பாடலை பாடுவோம். ඒ ගීතිකාවක් අපි ගායනා කරමු. அலைமோதும் கடலினிலே தடுமாறும் படகினிலே அலைமோதும் கடலினிலே தடுமாறும் படகினிலே மாலுமியாய் வந்தீரையா மாறாதவ நீதானையா மாலுமியாய் வந்தீரையா மாறாதவ நீதானையா என் பலனெல்லாம் நீதானையா என்
රැළකඩ මුහුදේදී පැකිලෙන ඔරු වේදී රැළකඩ මුහුදේදී පැකිලෙන ඔරු වේදී ආවේ නැවි කපිතාන් වගේ නොවිනාස් වූ දිවිඳුන් ඔබයි ආවේ නැවි කපිතාන් වගේ නොවිනාස් වූ දිවිඳුන් ඔබයි මගේ කියාව ඔබම තමා මගේ කියාව ඔබම තමා කියාව ඔබම තමා මගේ කියාව ඔබම තමා சோர்ந்திட்ட வேளையிலே பலனற்ற வேளையிலே சோர்ந்திட்ட வேளையிலே பலனற்ற வேளையிலே சுகம் தந்து நடத்தினீரே யெகோவா ஷாபோத்திரே சுகம் தந்து நடத்தினீரே யெகோவா ஷாபோத்திரே என் பலனெல்லாம் நீதானையா என் பலனெல்லாம் நீதானையா பலனெல்லாம் நீதானையா என் பலனெல்லாம் நீதானையா என் பலனெல்லாம் நீதானையா என் பலனெல்லாம் நீதானையா பலனெல்லாம் நீதானையா என் பலனெல்லாம் நீதானையா மெலிவுණු වේලේදී දුර්වල මොහොතේදී மெலிவுණු වේලේදී දුර්වල මොහොතේදී සුවයදුන් දෙවිඳුන් ඔබයි யெகோவா ஷாபோத் ඔබයි සුවයදුන් දෙවිඳුන් ඔබයි யெகோவா ஷாபோத் ඔබයි මගේ කියාව ඔබම තමා මගේ කියාව ඔබම තමා කියාව ඔබම තමා මගේ කියාව ඔබම තමා මගේ කියාව ඔබම තමා මගේ කියාව ඔබම තමා කියාව ඔබම තමා මගේ කියාව ඔබම තමා என் பலனெல்லாம் நீதானையா என் பலனெல்லாம் நீதானையா பலனெல்லாம் நீதானையா என் 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 பலனெல்லாம் நீதானையா
கர்த்தரே உம்மை ஆராதிக்கிறோம் அல்லேலூயா வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நீரே பெரியவர் வெள்ளனாகிய கர்த்தரே உம்மை ஆராதிக்கிறோம் நீரே பரிசுத்தர் நீரே அடைக்கலமானவர் நீரே பெலனுள்ள கர்த்தர் உம்மை ஆராதிக்கிறோம் மனிதனால் ஆகாதது உம்மாலாகும் உம்மாலாகாதது ஒன்றுமில்லை மனிதனால் ஆகாதது உம்மாலாகும் உம்மாலாகாதது ஒன்றுமில்லை உம்மால் எல்லாம் ஆகும் எல் ஷடாய் உம்மால் எல்லாம் ஆகும் எல் ஷடாய் எல் ஷடாய் நீ சர்வ வல்லவரே எல் ஷடாய் நீ சர்வ வல்லவரே எல் ஷடாய் ඔබ සවි බල දිවිඳුමගේ එල් ෂඩා ඔබ සවි බල දිවිඳුමගේ ඔබට සියල්ල කළ හැකි එල් ෂඩායි 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 එල් ෂඩායි நீ சர்வ வல்லவரே எல் ஷடாய் நீ சர்வ வல்லவரே මිනිසාට නොයකේද ඔබට කලකේ ඔබට නොයකේ කිසිවක් නැති මිනිසාට නොයකේද ඔබට කලකේ ඔබට නොයකේ කිසිවක් නැති மனிதனால் ஆகாதது உம்மாலாகும் உம்மாலாகாதது ஒன்றுமில்லை மனிதனால் ஆகாதது உம்மாலாகும் உம்மாலாகாதது ஒன்றுமில்லை உம்மால்
பரிசுத்தர் அல்லேலூயா உம்மை ஆராதிக்கிறோம் உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லையப்பா நீர் பரிசுத்தர் மனிதனால் ஆகாதது உம்மாலே ஆகும் அப்பா நீர் பெரியவர் நீர் பெரியவர் நீர் பெரியவர் உங்களால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை உம்மால் ஆகும் நீர் சர்வத்தையும் படைத்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் வல்லமையுள்ளவரே நீர் பரிசுத்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுபவரே நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம் உங்களுக்கே சகல துதி கன மகிமையப்பா நீரே ஆராதனைக்கு பாத்திர எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திர நீர் ஒருவரே දෙවිඳුන්ගේ බලවත් ක්‍රියා සැමදාම මා දකිනවා දෙවිඳුන්ගේ පුදුම ක්‍රියා සැමදාම මට පේනවා දෙවිඳුන්ගේ පුදුම ක්‍රියා සැමදාම මට දකිනවා දෙවිඳුන්ගේ පුදුම ක්‍රියා සැමදාම මට පේනවා ඉහළ ආසේ ඔලෝ තලයේ පුදුම දේ දෙවිඳුන් කරයි
පුදුමාදි දිවිදුන් කරයි පුදුමාදි දිවිදුන් කරයි පුදුමාදි දිවිදුන් කරයි මට පුදුමාදි දිවිදුන් කරයි හalleluya මෙයරදි කෙරෝ ಪರಿಶುದ್ಧರೇ මෙයරදි කෙරෝ சகல துதிகளும் மகிமையும் அவருக்கே செலுத்துவோம் ஹalleluya அப்படியே கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம் ஹalleluya பரிசுத்தரே මෙයරදි කෙරෝ நீ பரிசுத்த துதிகணத்துக்கு பாத்திர சகல துதிகண மகிமையும் நம் தேவன் ஒருவருக்கே සකල තුදිගණ මගිමයෙන් நம் தேவன் ஒருவருக்கே. සියලු ස්තුති ගෞරව මහිමය අපගේ දිව්‍යන් වහන්සේට පමණයි. நாம் தேவ வார்த்தையை கடந்து செல்ல போகிறோம். අපි දිව්‍යන් වහන්සේගේ පණිවුඩට ගත වී යන්ට යනවා. தேவ ஊழியன் தேவ வார்த்தையை දිව வழங்குவார். දාස්‍ය දිව පණිවුඩය අප ලෙවත ලබා දෙනවා. ஆமென். ආමේන්. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ස්වාමින් වහන්සේගේ ශුද්ධ නාමයටමයි මේ වේවා. දිව්‍ය යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඔබ සියලු දෙනාම සුබ පතමින් පිළිගන්නෙමි. மீண்டும் ஒரு மனமகிழ்ச்சியான நாளே ஆன்லைன் மூலமாக உங்களை சந்திப்பதிட்டு கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். නැවත වාරයක් සතුටුදායක දවසේදී ඔන්ලයින් ඔස්සේ ඔබව හමු වීමට ලැබුණ අවස්ථාවට ස්වාමින් වහන්සේ තුල මං ප්‍රීතිමත් වෙන්නෙමි. இந்த நாளிலும் தேவன் தாமே வார்த்தையினூடாக பேசி எங்களை பலப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். අද දවසේදී පවා දිව්‍යන් වහන්සේ තමන්ගේ වචනය රැගෙන අප සමග කතා කරමින් අපිව ශක්තිමත් කරන්නට බල සම්පන්නව සිටිනවා. இந்த நாளிலே ஆடுகளின் குணநலங்கள் என்ற தலைப்பில் பேச பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துகிறார். අද දිනේදී බැටළුවන්ගේ ගුණාංග යන තේමාව යටතේ කතා කරන්නට සුදාත්මන වහන්සේගේ මඟ පෙන්වීම මං ලබාගෙන සිටිනවා. அருமையானவர்கள், நாங்கள் இந்த வருஷத்தை ஆரம்பித்த போது நான் உனக்கு போதுமானவர் என்ற தலைப்பிலே தேவன் எங்களோடு பேசினார். මේ අවුරුද්ද අපි පටන් ගත්තා වෙලේදී ස්වාමින් වහන්සේ මට ප්‍රමාණවත් යන තේමාවේ සමග දිව්‍යන් වහන්සේ අප සමග කතා කිරුවා. எப்படி ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்கு போதுமானவனாய் இருக்கிறானோ அவ்வண்ணமாக தேவனும் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். කෙසේද එන්ඩේරා තමන්ගේ බැටළුවන්ට ප්‍රමාණවත් ලෙස සිටිනවාද එලෙසමයි ස්වාමින් වහන්සේත් අපිට ප්‍රමාණවත්ය. கடவுள் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு போதுமானவராய் இருந்து நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ඕනෑම තත්වයකදී ස්වාමින් වහන්සේ ප්‍රමාණවත් ලෙස සිට අපිට උපකාර කරන්නට බල සම්පන්නව සිටිනවා. நாம் உரிய இடம் போய் சேருவதற்கு அவர் செய்யும் 10 உதவிகளை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். අපි නිසි ස්ථානයට ගමන් කරන පිණිස ස්වාමින් වහන්සේගෙන් සිට අපිට ලැබෙන උපකාර 10ක් ගැන එදා අපි බැලුවා. அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி அவர் பாதுகாத்து அவர் நம்மேல் கரசனையாயிருக்கிறார். උන්වහන්සේ අප සමග සිට අපිව මඟ පෙන්වමින් උන්වහන්සේ අපිව ආරක්ෂා කර උන්වහන්සේ අප කෙරේ සැලකිලින් යුක්තව සිටිනවා. அவர் எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து எங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுத்து புது பலனை கொடுத்து அவர் மீள கட்டுகிறவராயிருக்கிறார். උන්වහන්සේ අපගේ අවශ්‍යතාවල් සපයා අපිට සහනය ලබා දී අපිට නව බලයක් ලබා දීලා අපිව ප්‍රතිස්ථාපනය කරනවා. அவர் சத்துருக்களுக்கு முன்பாக எங்களை உயர்த்தி வாழ்நாள் முழுவதும் நமக்கு உதவி செய்வதாக எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார். සතුරන් ඉදිරියේදී අපිව උසස් කරමින් අපගේ ජීවිත කාල පුරාටම අපිට උපකාරයක් ලබා දෙනවා කියා දිව්‍යන් වහන්සේ අපිට පොරොන්දුවක් ලබා දුන්නා. இவை யாவற்றையும் 23ஆம் சங்கீதத்திலே நாங்கள் கற்றுக்கொண்டோம். මේ සියලු දේම 23 වන ගීතාවලියේදී අපි ඉගෙන ගත්තා. இந்த புதிய ஆண்டிலே தேவன் நமக்கு போதுமானவராய் இருக்க வேண்டுமாயிருந்தால் நாங்களும் அவருடைய மந்தையின் ஆடுகளைப் போல அல்லாவிட்டால் அவருடைய ஜனமாக சரியாக வாழ வேண்டியது அவசியமாயிருக்கிறது. මේ අලුත් අවුරුද්දේදී දිව්‍යන් වහන්සේ අපිට ප්‍රමාණවත් ලෙස සිටින්න ඕනේ නම් අපිත් එන්ඩේරෙකුගේ රැළේ සිටින බැටළුවන් වගේ ස්වාමින් වහන්සේගේ ජනතාව මෙන් වෙනස් වී ජීවත් වෙන්න ඕන වෙනවා. பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்கும் தேவன் தன்னுடைய ஜனங்களை உவமித்து பேசுவதற்கு ஆடுகளை பயன்படுத்தி இருக்கிறார். පරණ ගිවිසුම සිට අලුත් ගිවිසුම දක්වා දිව්‍යන් වහන්සේ තමාන්ගේ ජනතාව සංසන්දනය කරලා කතා කරන පිණිස බැටළුවන්ව භාවිතා කර සිටී. எப்படி தேவ ஜனங்கள் வாழ வேண்டும் என்பதை பற்றி
ஆடுகளுடைய குணநலங்கள் மூலமாக உங்களுக்கு பேசுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துகிறார். කෙසේද දෙව් ජනතාව වන අපි ජීවත් වෙන්න ඕන කියා බැටළුවන්ගේ ගුණාංගය කරන කොටගෙන ඔබ සමග කතා කරන්නට සුදාත්මයන් වහන්සේ මාව අද දිනේදී මඟ පෙන්වනවා. எனவே தேவன் நமக்கு போதுமானவராய் இருப்பதற்கு நாங்களும் அவருடைய மந்தையின் ஆடுகளைப் போல அவருடைய ஜனமாக சரியான விதத்திலே வாழும்போது அவர் இந்த புதிய ஆண்டிலே அவர் நமக்கு போதுமானவராயிருப்பார். දෙවියන් වහන්සේ අපිට ප්‍රමාණවත් ලෙස සිටින පිණිස අපි උන්වහන්සේගේ රැළේ බැටළුවන් වගේද දිව්‍ය ජනතාව ලෙසද ජීවත් වෙන විට සැබවින්ම මේ අලුත් අවුරුද්දේදී දෙවියන් වහන්සේ අපිට ප්‍රමාණවත් ලෙස සිටිනවා. ஆடுகளை குறித்து பலவிதமான குணதிசயங்களை குறித்து வேதத்திலே நாங்கள் பார்க்கலாம். බැටළුවන්ගේ ගුණාංග බොහෝ දෙයක් අපි සුද ලියවිල්ලේදී දකින්නට පුළුවන්. ஆனால் 5 குணநலங்களை மாத்திரம் சுருக்கமாக உங்களுக்கு போதித்து உங்களை வழிநடத்த விரும்புகிறேன். එනමුත් ගුණාංග පහක් ඔබට ඉදිරිපත් කර පැහැදිලි කරන්නට මං සූදානම් යුක්තව සිටිනවා. முதலாவதாக அருமையானவர்களே, ஆடுகள் தன் மேய்ப்பனை அறிந்து கொள்ளும். පළමු කොට බැටළුවන් එඬේරාව අඳුනා ගනී. நாங்கள் வாசிப்போம் யோவான் 10ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை. අපි කියමු யோவான் දාවන පරිච්ඡේදයේ 15 වෙනි වචනය. நான் என்னுடையவைகளை அறிந்து என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். මාගේ බැටළුවෝද මා අඳුනති. බැටළුවන් උදෙසා මාගේ ප්‍රාණය දෙමි. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், அதே நேரத்திலே ஆடுகளும் என்னை முழுமையாக அறிந்திருக்கிறது என்று. මේ ස්ථානදී යේසුස් වහන්සේ පවසන්නේ කුමක්ද නම් මම මාගේ බැටළුවන් අඳුනමි, ඒ වගේමයි මාගේ බැටළුවෝද මා අඳුනති. இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார், நாம் அவருடைய மந்தையின் ஆடுகளாய் இருக்கிறோம். යේසුස් වහන්සේ යාපත් වූ එඬේරෙකු ලෙස සිටිනවා, අපි උන්වහන්සේගේ රැළේ බැටළුවන් ලෙස සිටිනවා. சாதாரணமாக ஆடுகள் தன்னுடைய மேய்ப்பனை அருமையானவர்களை பார்த்த உடனே அடையாளம் கண்டுகொள்ளும். සාමාන්‍යයෙන් බැටළුවෙක්ව ගත්තනම් ඔහු තමාගේ එඬේරාව බලපු ගමන්ම ඒ එඬේරාව අඳුනා ගන්නවා. 10 பேரை நாங்கள் வைத்துவிட்டு எது மேய்ப்பன் என்று சொன்னால் தெளிவாக அருமையானவர்களே ஆடாலே முகத்தை பார்த்து மேய்ப்பனை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். බැටළුවා ඉදිරියේදී 10 දෙනෙක්ව තබන කොටදී ඉතාමත් පැහැදිලිව ඒ එඬේරාගේ මූණ දෙස බලා ඒක තමයි මගේ එඬේරා කියලා අඳුනා ගන්නට බැටළුවෙකුට හැකියව තිබෙනවා. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்நியமான மனிதர்களை புரிந்து கொண்டு தன்னுடைய மேய்ப்பனை தெளிவாக அறிந்து கொண்டு அடையாளம் காணக்கூடியதாக ஆடு இருக்கிறது. ඒ අන්‍ය ආගන්තුක මනුෂ්‍යයන් ඉදිරියේදී Tamanගේ එඬේරාව අඳුනා ගන්නට යුතු හැකියාව බැටළුවා වෙත තිබෙනවා. அதே மாதிரி அருமையானவர்களே, ඒ වගේමයි ප්‍රේමවන්තයනි, நாங்களும் நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தெளிவாக அடையாளம் கண்டு கொண்டு அவருக்கு எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவருடைய மந்தையின் ஒரு ஆடாக வாழ நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். අපිත් යාපත් එඬේරාවන යේසුස් වහන්සේ අපගේ ජීවිතය අඳුනාගෙන අපගේ ජීවිතය උන්වහන්සේ වෙතට කැප කර යාපත් වූ ජීවිතයක් ගත කරන්නට කැපකිරීම ඉතාමත් අවශ්‍යයි. சங்கீதக்காரன் 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறான், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லுகிறான். ගීතිකාකරු 23 වන ගීතාවලියේ පළමු වන වචනේදී ස්වාමින් වහන්සේ මාගේ එඬේරාය මට ඉඟියක් නොහන්නේ කියා පවසයි. தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது அவன் தெளிவாக தேவனை தன்னுடைய மேய்ப்பனாக அடையாளம் கண்டு கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு கொடுக்கிறான். දාවිත් බැටළුවන්ව බලාගෙන සිටින විටත් ස්වාමින් වහන්සේව තමන්ගේ යාපත් වූ එඬේරා කොට අඳුනාගෙන තමන්ගේ ජීවිතයම දෙවියන් වහන්සේට කැප කර සිටියා. அவனுடைய வாழ்க்கையிலே பல போராட்டங்கள் பிரச்சனைகள் இருந்த போதும் அவன் தெளிவாக தேவனை கண்டு கொண்டான். அவர்தான் என்னுடைய மேய்ப்பன், அவர் எல்லாவற்றுக்கும் எனக்கு போதுமானவர் என்பதை. ඔහුගේ ජීවිතයේ විවිධත් වූ ප්‍රශ්න පොරබෙදීම් අභියෝග එන විටදී ඔහු අරි ලෙස දැකගත්තා ස්වාමින් වහන්සේ තමයි මගේ යාපත් එඬේරා කියා. இதனாலே தேவன் அவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து அவனுக்கு போதுமானவராயிருந்தார். ඉන් නිසා දෙවියන් වහන්සේ ඔහුගේ ජීවිතය ආශිර්වාද කොට ඔහුට ප්‍රමාණවත් ලෙස සිටියා. நாங்களும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தெளிவாக அடையாளம் கண்டு கொண்டு நாம் அவருக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுப்போமா இருந்தால்
நிச்சயம் அவர் எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். අපිත් ස්වාමී වූ ඒසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව අපි අර ලෙස අඳුනාගෙන අපගේ ජීවිතයේ දිව්‍යන් වහන්සේගේ දෑතට බාර දෙන විටදී ඒ ප්‍රමාණවත් දිව්‍යන් වහන්සේ අපගේ ජීවිතයෙන් සිට වැඩ වසනවා. அருமையானவர்களே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை போலியான விஷயங்களுக்கு ஒப்பு கொடுத்து விட்டு நாளைக்கு எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கிற போது மட்டும் கடவுளை குறை சொல்லி போதுமானதல்ல. අපි අපගේ ජීවිතයේ බොරු දේවල්ට අපගේ ජීවිතයේ කැප කරලා ඉන් පසු අපගේ ජීවිතයේ ප්‍රශ්නයක් සම්බ වෙන විටදී අපි දිව්‍යන් වහන්සේව සොයන්න එකේ දිව්‍යන් වහන්සේව අඳුනා ගන්න එකේ කිසිම ප්‍රයෝජනයක් නැහැ. எனவே அருமையானவர்களே, එම නිසා ප්‍රේමවන්තයනි, இயேசு கிறிஸ்துவை நல்ல மேய்ப்பனாக நாம் அடையாளம் கொண்டு புரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நாம் அவருக்கு கொடுக்கும்போது அவர் எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ඒසුස් වහන්සේව අපගේ ජීවිතයේ යාපත් එඬේරෙකු ලෙස අපි අඳුනාගෙන අපගේ ජීවිතයේ දිව්‍යන් වහන්සේගේ දෑතට බාර කරන විටදී ඒ ප්‍රමාණවත් දිව්‍යන් වහන්සේ අපගේ ජීවිතයෙන් සිට ක්‍රියාත්මක කර මඟ පෙන්වනවා. நானும் ஒரு கிறிஸ்தவனாக ஒரு போதகருடைய மகனாக இருந்த போதிலும் 19வது வயதிலே உண்மையாகவே இயேசுவே என்னுடைய நல்ல மேய்ப்பன் என்பதை நான் அனுபவ ரீதியாக புரிந்து கொண்டேன். මම කිතුණුවෙක් ලෙස පාලකතුමෙක්ගේ පුතෙක් ලෙස සිටින විටත් වයස 19 දී සැබවින්ම මගේ යාපත් එඬේරෙකු ලෙස ස්වාමින් වහන්සේව මං අඳුනාගත්තා. என்று நான் அவரை புரிந்து கொண்டேனோ, அவருக்கு என் வாழ்க்கையை நான் கொடுத்தேனோ, அன்று முதல் அவர் என்னை வழி நடத்துகிறார். කවදාද එය මං තේරුම් අරගෙන දිව්‍යන් වහන්සේව අඳුනාගෙන මගේ ජීවිතය මං කැප කෙරුවාද එදින සිට අද දක්වා දිව්‍යන් වහන්සේ මාව මඟ පෙන්වනවා. எனவே அருமையான தேவனுடைய பிள்ளை, එම නිසා යාපත් දේව දරුවනි, உன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க, உன்னுடைய வாழ்க்கையை மாற்றவும் அவராலே முடியும். ඔබගේ ජීවිතය ආශිර්වාද කරන්නටත් ඔබගේ ජීවිතය වෙනස් කරන්නටත් දිව්‍යන් වහන්සේ බලවත්ය. அவர் உன் அருகிலே இருக்கிறார். උන්වහන්සේ ඔබ අස්සෙම සිටිනවා. உன் இதய கதவுகளை தட்டுகிறார். ඔබගේ අදවත දොරටුව තට්ටු කරනවා. நீ அவரை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். ඔබ දිව්‍යන් වහන්සේව අඳුනා ගන්නට அவர் உன்னை පුළුවන්. நேசிக்கிறார். උන්වහන්සේ ඔබට ප්‍රේම அவர் කරයි. நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார். උන්වහන්සේ සැබවින්ම ඔබගේ ජීවිතේ පුදුම දේ කරන්නට බල සම්පන්නව සිටී. ஆனால் நீ அவரை அடையாளம் கொண்டு அவருக்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுப்பாய் இருந்தால் அவர் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். එනමුත් ඔබ දිව්‍යන් වහන්සේව අඳුනාගෙන ඔබගේ ජීවිතයේ දිව්‍යන් වහන්සේට කැප කරන විටදී සැබවින්ම දිව්‍යන් වහන්සේ ඔබගේ ජීවිතය ආශිර්වාද කරනවා. இரண்டாவதாக, ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கும். දෙවනුව බැටළුවන් එඬේරාගේ ශබ්දයට ඇහුම්කම් දෙයි. யோவான் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். යෝවාන් දාවන පරිච්ඡේදයේ 16 වෙනි වචනයට අපි ඇහුම්කම් දෙමු. இந்த தொழுவத்தில் உள்ளவைகளே அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். තවද මිගාලට අයිති වූ වෙනත් බැටළුවෝ මට ඇත්තෑය. ඔවුන්ද මා විසින් ගෙනෙන්ට ඕනෑය. ඔහු මාගේ අඬ අසන්නෝය. එසේ එක රැලක්ද එක එඬේරෙක්ද වන්නාය. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பனாக அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்தை கேட்கும் என்று. මේ ස්ථානදී යාපත් එඬේරෙකු වන යේසුස් වහන්සේ පවසනවා මාගේ බැටළුවන් මාගේ අඬ අසයි. பொதுவாக ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை தெளிவாக அடையாளம் கண்டு கொண்டு மேய்ப்பனுடைய சத்தத்தை நிச்சயமாகவே கேட்கும் அருமையானவர்களே. පොදු ලෙස බැලුවා නම් බැටළුවන් තමාන්ගේ එඬේරාගේ අඬට ඉතාමත් ඇවුම්කම් දී ඒ වෙත තමාන්ගේ කන් යොමු කරනවා. ஆயிரக்கணக்கான ஆடுகள் ஒன்றாக இருக்கும்போது மேய்ப்பன் வந்து சத்தமிட்டு அவன் பேசும்போது அந்த ஆடுகள் என்ன காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் அருமையானுள்ளே அந்த ஆடுகள் எல்லாமே மேய்ப்பனிடம் வந்துவிடும். 1000 වූ බැටළුවන් මැදයේදී එඬේරා ඇවිත් තමන්ගේ ශබ්ද නගා අඬගස්සන විටදී එඬේරාන් ඒ බැටළුවන් ඕනෑම වැඩක සිටියත් ඔවුන් කුමක්ද කරන්නේ? එඬේරාගේ ශබ්දයට ඇහුම්කම් දී තමන්ගේ කන් එඬේරා වෙත යොමු කරනවා. ஆனால் மேய்ப்பன் அல்லாத எத்தனை பேர் வந்து கூப்பிட்டாலும் ஒரு நாளும் அந்த ஆடுகள் அசையாது. තමන්ගේ එඬේරා නැති වෙන මනුෂ්‍යයන් ඇවිත් අඬගස්සන විටදී කවදාවත් බැටළුවන් ඒවාට ඇහුම්කම් දෙන්නේ නැහැ. ஆனால் பயந்து ஓட முடியும். ඔවුන් බය වෙලා දුවල යනවා. ஆனால் ஒரு நாளும் அந்நியமான ஒரு மனிதனிடம் ஆடுகள் வராது. එනමුත් කවදාවත් ආගාන්තුක මිනිසෙකු වෙතට බැටළුවන් ඇතුළත් වෙන්නේ නැහැ. ஆனால் மேய்ப்பன் வந்து கூப்பிட்ட உடனேயே தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்ட உடனே எல்லா ஆடுகளும் அப்படியே மேய்ப்பனிடம் வந்துவிடும். එඬේරා තමන්ගේ ශබ්ද නගා ඒ අඬගස්සන විටදී සියලු බැටළුවන් ඒ ශබ්දයට ඇහුම්කම් දී ඒ එඬේරා වෙතට පැමිණෙනවා. அருமையானவர்களே, ஆடுகளுக்கு தெளிவாக மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்ட ஒரு அனுபவம் உண்டு. බැටළුවන්ට පැහැදිලිව ඒ එඬේරාගේ ශබ්දය ඇසුවා වූ ඒ අත්දැකීමක් තිබෙයි. நீங்கள் கடவுளுடைய பிள்ளையா இருப்பதா இருந்தால்
ඔබ දෙවියන් වාසගේ දරුවෙක් නම් கடவுளுக்கு உங்களுக்கு ஆழமான ஒரு உறவு இருக்க வேண்டும். දෙවියන් වාසටත් ඔබටත් ගැඹුරු සමතතාවයක් අවශ්‍ය වෙනවා. அவருடைய சத்தம் என்ன என்பது உங்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும். දෙවියන් වාසගේ ශබ්දය කුමක්ද කියලා ඔබ ඉතාමත් පැහැදිලිව දැන සිටින්න ඕන. உலகத்திலே ஒரு சத்தம் இருக்கிறது. ලෝකේ එකාකාර ශබ්දයක් තිබෙනවා. அந்த சத்தமானது எங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது. ඒ ශබ්දේ දිගටම අපිට ඇහෙනවා. எங்கள் மாம்சத்துக்குள்ளும் ஒரு சத்தம் இருக்கிறது, அதுவும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. අපිට අපගේ මාංශයට අදාළ ශබ්දයක් තිබෙනවා. ඒකත් දිගටම අපිට ඇහෙනවා. இவை எல்லாவற்றின் மத்தியிலே அருமையானவர்களே கர்த்தரும் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். මේ සියලු දේ අතරේ ස්වාමින් වහන්සේත් අප සමග කතා කරමින් සිටිනවා. வார்த்தையின் ஊடாக, ஜெபத்தின் ஊடாக, தேவ மனிதருடைய ஆலோசனைகள் ஊடாக தேவன் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். දෙවියන් වහන්සේ තමන්ගේ වචනේ ඒ වගේම යාඥාව දෙව මනුෂ්‍යයන්ව රැගෙන අප සමග දිගටම කතා කරමින් அப்ப සිටිනවා. தேவன் எங்களோடு பேசுகிற போது இது தேவனுடைய சத்தம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு வாழுகிற ஒரு அனுபவம் எங்களுக்கு தேவை. දෙවියන් වහන්සේ අප සමග කතා කරන විටදී මේක දෙවියන් වහන්සේගේ ශබ්දය කියා ඒ තේරුම අරගෙන ජීවත් වෙන්නව ජීවිතය අත්දැකීමක් අපිට අවශ්‍ය වෙනවා. எனவே தேவனுடைய சத்தத்தை அந்நியமாக நினைத்து எங்களுடைய காதுகளை பொத்திக் கொண்டு வாழுவோமா இருந்தால் நாங்கள் உண்மையாக அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள் இல்லை. දෙවියන් වහන්සේගේ ශබ්දය අන්‍ය ශබ්දයක් කියලා ඉතාලගෙන අපගේ කන් වසාගෙන අපි සිටිනවා නම් අපි සැබවින්ම දෙවියන් වහන්සේගේ රැල්ලේ සිටින බැටළුවන් නෙමේ. அருமையானவர்களே, நாங்கள் நிச்சயமாக தேவனுடைய சத்தத்தை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். සැබවින්ම ස්වාමින් වහන්සේගේ ශබ්දය අරි ලෙස තේරුම් ගන්නව සෙනඟෙන් අපි සිටින්න ඕන. கடந்து வந்த பாதைகளை நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டும். தேவன் எங்களோடு எப்படி பேசினார், அவருடைய சத்தம் எங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருந்தது என்பதை நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. අපගේ ජීවිතයේ පසුගියා වූ මහවත දෙස අපි සිතා බලන්න ඕනේ. ඒ අතීතයේ දෙවියන් වහන්සේ කෙසේද අප සමග කතා කරේ, දෙවියන් වහන්සේගේ ශබ්දය කුමක්ද කියලා අපි තව සැරයක් අපිව විමසා බලන්න ඕන වෙනවා. எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியிலே அவர் எங்களோடு வந்து பேசினார். தாழ்விலே, குறைவுகளே, மனிதர்களை நிந்தித்து எங்களை தூக்கி வீசின போது அவர் எங்களோடு பேசினார். කොච්චරක් දෝ ප්‍රශ්න පොරබදී මැදදී මනුෂ්‍යයන් අපිව පහත්ව තබනකොටදී මනුෂ්‍යයන් අපිව උස්සලා විසි කරන විටත් ස්වාමින් වහන්සේ අප වෙත ඇවිත් අප සමග කතා කෙරුවා. ஆனால் அவர் எங்களை தேடி வந்து எங்களை அன்பாக அழைத்து எங்களோடு பேசின அந்த சத்தத்தை நாங்கள் மீண்டும் நினைத்து பார்க்க வேண்டும். දෙවියන් වහන්සේ අපිව සොයා ඇවිත් ඒ ප්‍රේමණීය ලෙස අප සමග කතා කරපු ඒ ශබ්දය තව සැරයක් අපි බලන්න ඕන වෙනවා. அருமையானவர்களே, சத்தத்தை புரிந்து கொள்ளுகிற ஒரு மனிதன் அடுத்ததாக அந்த சத்தத்துக்கு மாறுத்தரம் கொடுக்க வேண்டியது அவசியமா ඒ இருக்கிறது. ශබ්දය තේරුම් ගත්තා වූ ඒ මනුෂ්‍යයා ඒ ශබ්දයට පිළිතුරු සපයන්න ඕන වෙනවා. கடவுளுடைய செய்தி, வார்த்தைகள் எங்களுக்கு வரும்போது நாம் அதற்கு பதில் கொடுக்க வேண்டும். දෙවියන් වහන්සේගේ පණිවුඩේ දෙවියන් වහන්සේගේ වචනය අප වෙත පැමිණෙන විටදී අපි දෙවියන් වහන්සේට පිළිතුරක් සපයන්න ඕන அந்த වෙනවා. பதில் என்னவென்றால் நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ඒ පිළිතුර කුමක්ද නම් අපි උන්වහන්සේට කීකරු වෙන්න ඕන. இந்த புதிய ஆண்டிலே தேவன் நமக்கு போதுமானவராய் இருக்க வேண்டுமா இருந்தால் நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமா இருக்கிறது. මේ අලුත් අවුරුද්දේදී දෙවියන් වහන්සේ අපිට ප්‍රමාණවත් ලෙස සිටින්නට ඕනේ නම් අපි දෙවියන් වහන්සේගේ ශබ්දය අසා උන්වහන්සේට කීකරු වීම ඉතාමත් අවශ්‍යයි. ஆடுகள் மேய்ப்பன் சொல்வதற்கு கீழ்ப்படியும். බැටළුවන් එන්ඩේරාගේ කීමට කීකරු වෙයි. அதே மாதிரி நாங்களும் நம்முடைய நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் வாழுவோமா இருந்தால் அவர் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ඒ වගේමයි අපිත් අපගේ යාපත් එන්ඩේරා වන යේසුස් වහන්සේගේ වචනයට ඒ ශබ්දයට ඇහුම්කම් දී ඒකට කීකරු වෙනවා නම් දෙවියන් වහන්සේ සැබවින්ම අපිව ආශිර්වාද කොට මඟ පෙන්වනවා. அருமையானவர்களே, எபிரேய பாஷையிலே கீழ்ப்படியாமையின் அர்த்தம் என்னவென்றால் கசப்பு என்பதே அர்த்தம். එබ්‍රව් භාෂාවේ අකීකරුකමේ අර්ථය කුමක්ද නම් තිත්තකමයි. கடவுளுக்கு நாங்க கீழ்ப்படியாம எங்களுடைய நினைவுகள்ல, எங்கட வழிகள்ல நாங்கள் போவோமா இருந்தால் எங்கட வாழ்க்கையில பல கசப்பான அனுபவங்களை நாங்கள் பெற வேண்டி வரும். දෙවියන් වහන්සේට අකීකරුව අපගේ සිතාන්ත ලෙසම අප ඉතුවත් කාර්ය ලෙස අපි ඇසිරෙනවා නම් අපගේ ජීවිතයේ තිත්තකමමයි අටගන්නේ. எனவே அருமையானவர்களே, நாங்கள் இந்த புதிய ஆண்டில நாங்க தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதை புரிந்து கொண்டு அவருக்கு கீழ்ப்படுகிறதுக்கு தீர்மானிக்க வேண்டியது அவசியமாயிருக்கு. එම නිසා ප්‍රේමවන්තිනි මේ අලුත් අවුරුද්දේ දෙවියන් වහන්සේගේ ශබ්දයට ඇහුම්කම් දී ඒ අපි තේරුම් අරගෙන ඒ ශබ්දයට කීකරු වීම ඉතාමත් අවශ්‍යව තිබෙනවා. அப்படி நாங்கள் கீழ்ப்படுகிற போது நிச்சயம் கடவுள் எங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். கீழாகாமல் நாங்கள் நிச்சயமாக மேலாகுவோம்.
එසේ දෙවියන් වහන්සේගේ ශබ්දය අසා අපි කීකරු වෙන විටදී සැබවින්ම දෙවියන් වහන්සේ අපිව වල්ගේ නොව ඉස කරනවා අපි පහත් නොවි උසස් වෙනවා. மூன்றாவதாக அருமையானுள்ளே ஆடுகள் மேய்ப்பனை பின்பற்றும். තුන්වෙනුව ප්‍රේමවන්තිනි බැටළුවන් එන්ඩේරාව අනුගමනය කරයි. யோவான் 10:27 வசனத்தை நாங்கள் வாசிப்போம். යෝවන් දාවන පරිච්ඡේදයේ 28 වෙනි වචනයට අපි අවුම්කම් දෙමු. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. මාගේ බැටළුවෝ මාගේ අඬ අසති, මමද ඔවුන් අන්දනොමි, ඔවු මා පස්සේ එති. அருமையானவர்களே, ஆடுகள் என்ன செய்யவென்றால் மேப்பனை பின்பற்றி மேப்பன் போற வழியிலே அப்படியே பின்தொடர்ந்து போய்கொண்டிருக்கும். බැටළුවන් එන්ඩේරාව අනුගමනය කරලා ඒ එන්ඩේරා ගමන් කරන මාවතේදී එන්ඩේරා පස්සෙන්ම ගමන් කරයි. காலையிலே தொழுவத்திலிருந்து ஆடுகள் வெளியாலே வந்த உடனே மேப்பன் முன்னோக்கி போவான். அந்த மேப்பனை ஆடுகள் சுயேட்சையாக விருப்பத்தோடு அந்த மேப்பனை பின்பற்றி கொண்டே போகும். උදෑසන ඒ එන්ඩේරාන් එන්ඩේර කුමක්ද කරන්නේ? බැටළුවන්ව ගහලින් සිට එළියට අරගෙන ඒ එන්ඩේරා ඉදිරියේදී ගමන් කරනවා. එන්ඩේරා ගමන් කරන ඒ මාවතේදී බැටළුවන් ඉතාමත් කැමැත්තෙන් යුක්තව එන්ඩේරාව අනුගමනය කර ගමන් කරයි. இதே மாதிரிதான் அருமையானவர்களே, நல்ல மேய்ப்பனாகி இயேசு எங்களுக்கு முன்னாலே செல்லுகிறார். நாம் அவரை பின்பற்ற வேண்டியது அவசியமாயிருக்கிறது. මේ වගේම යාපත් එන්ඩේරාව වන යේසුස් වහන්සේ අප ඉදිරියේදී ගමන් කරනවා. අපි උන්වහන්සේව අනුගමනය කිරීම ඉතාමත් අවශ්‍යයි. நாங்கள் அவருடைய வழிகாட்டலை பின்பற்றி நாம் அவருக்கு பின்னாலே போக வேண்டியவர்களாய் இருக்கிறோம். උන්වහන්සේගේ අනුගමනය, උන්වහන්සේගේ මඟ පෙන්වීම අපි ලබාගෙන අපි දෙවියන් වහන්සේගේ පස්සේ ගමන් කරන්නට ඕන වෙනවා. அருமையானவர்களே, ஆடுகளுக்கு மேப்பன் சிறந்த வழிகாட்டலை கொடுத்து அவன் முன்னோக்கி போகும்போது அந்த ஆடுகள் மேப்பனை பின்பற்றி கொண்டே போகும். ඒ බැටළුවන්ට එන්ඩේරා විසින් විශිෂ්ට වූ මඟ පෙන්වීමක් ලබාගෙන විටදී එන්ඩේරා ගමන් කරන ඒ මාවතයෙන් පස්සෙන්ම බැටළුවන් ඒවා අනුගමනය කරමින් ගමන් කරයි. இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருக்க வேண்டுமாயிருந்தால் நாங்களும் அருமையானுள்ளே நாங்கள் கர்த்தரை பின்பற்ற வேண்டியது அவசியமாயிருக்கிறது. මේ අලුත් අවුරුද්දේදී දෙවියන් වහන්සේ අපිට ප්‍රමාණවත් ලෙස සිටින්නට ඕනේ නම් අපි දෙවියන් වහන්සේව අනුගමනය කිරීම ඉතාමත් අවශ්‍යයි. அருமையானுள்ளே, கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறது அருமையானுள்ளே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் தான் கிறிஸ்தவன். කිතුනවා කියලා කියනකොට යේසුස් වහන්සේව අනුගමනය කරන තැනත්තා තමයි කිතුනවා. அருமையானுள்ளே, சும்மா பேரளவிலே தன்னை கிறிஸ்தவன் என்று அடையாளப்படுத்துகிறவன் கிறிஸ்தவன் அல்ல. ඒ නිකං නාමිකව තමාව කිතුනුවෙක් කියලා අඳුන්වා දෙන තැනත්තා සැබවින්ම කිතුනුවෙක් නෙමේ. நாம் அவருடைய சீசர்களாய் இருக்கிறோம். අපි උන්වහන්සේගේ ගෝලයන් ලෙස සිටිනවා. இயேசு கிறிஸ்துடைய சீசன் என்று சொல்லும்போது இயேசுவை பின்பற்றுகிறவனே சீசனாயிருக்கிறான். ගෝලයා කියලා කියනකොටදී යේසුස් වහන්සේව අනුගමනය කරන තැනත්තා තමයි ගෝලයා කියලා කියන්නේ. இயேசு கிறிஸ்து தான் முன்னுதாரணமாக எங்களுக்கு இருக்கிறார். යේසුස් වහන්සේ තමයි ආදර්ශනයක් ලෙස අප ඉදිරියේ සිටින්නේ. வாழ வேண்டிய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக மாடலாக இருப்பது இயேசு கிறிஸ்து தான். අපි ජීවත් වෙන්න ඕන ජීවිතේ කුමක්ද, ඒක කෙසේද තිබෙන්න කියලා ඒ ආදර්ශනයක් මොඩල් කෙනෙක් ලෙස සිටින්නේ යේසුස් වහන්සේ පමණයි. அவர் தேவனாக இருந்த போதிலும் மனித அவதாரத்தில் வந்து நாங்க எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர் வாழ்ந்து காட்டினார். උන්වහන්සේ දෙවිඳුන් ලෙස සිටින විටත් උන්වහන්සේ මනුෂ්‍ය ස්වරූපයෙන් පැමිණ අපි කෙසේද ජීවත් වෙන්න ඕන කියන ඒ ජීවිත ක්‍රමවේදය උන්වහන්සේ ජීවත් වී අපිට පෙන්වුවා. எனவே அந்த மாடலைத்தான் நாங்க பின்பற்றி வாழ வேண்டியது அவசியமாக එම නිසා ඒ ආදර්ශනය තමයි අපි අනුගමනය කර ජීවත් වීම අවශ්‍ය වෙනවා. அருமையானவர்களே, இந்த உலகத்துடைய மதிப்பீடுகளோ இந்த உலகத்தின் வழக்கத்தை பின்பற்றி அதற்கு பின்னாலே போகிறவன் உண்மையாக தேவனுடைய ஜனம் அல்ல. මේ ලෝකයේ වටිනාකමද, මේ ලෝකේ ව්‍යවහාර පිළි අරගෙන ඒවා පස්සේ ගමන් කරන තැනත්තා සැබවින්ම දෙවියන් වහන්සේගේ ජනතාවයේ ඇතුළත්ව නැහැ. எபேசியர் 2:2 நாங்கள் இயேசுவை அறிய முன்பதாக இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாக வாழ்ந்தோம் என்று சொல்லுகிறார். එපිස දෙවන පරිච්ඡේදයේ දෙවැනි වචනය අපි යේසුස් වහන්සේව අඳුනා ගන්නට ප්‍රථමයෙන් මේ ලෝකේ ව්‍යවහාර ලෙස අපි ජීවත් වුණා කියා පවසයි. இந்த உலகத்துடைய மதிப்பீடுகள், இந்த உலக வாழ்க்கையின் முறைமை
உண்மைகளுக்குள்ளாலே நாங்கள் வாழ்ந்தோம். මේ ලෝකේ වටිනාකම, ලෝකේ ව්‍යවහාර, ලෝකේ ක්‍රමවේදී අනුව අපි ජීවත් වුණා. ஆனால் இப்பொழுது நாம் இயேசுவை சொந்த இரட்சகர் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டு விட்டோம். එනමුත් අපි දැන් දෙවියන් වහන්සේ යේසුස් වහන්සේ අපගේ ස්වාමී ලෙස, අපගේ පුද්ගලික ගැලවුම් කරු ලෙස අපි පිළි අරගෙන සිටිනවා. கடவுள் எதனை மேன்மையாக கருதுகிறாரோ அந்த மதிப்பீட்டிலே எங்களுடைய வாழ்க்கை செல்ல வேண்டும். ස්වාමින් වහන්සේ කුමක්ද ලොකු කොට සලකනවාද ඒ වටිනාකම අනුවමයි අපගේ ජීවිතයත් යන්න ඕන. இந்த உலகத்திலே ரெண்டு விதமான மதிப்பீடுகள் உண்டு. මේ ලෝකේ දෙකාකාර වටිනාකම් තිබේ. ஒன்று உலகத்தின் மதிப்பீடு, එකක් ලෝකේ ලෞකික වටිනාකම, இரண்டாவதாக கடவுளுடைய மதிப்பீடு. දෙවෙනුව ස්වාමින් වහන්සේගේ ස්වර්ගික වටිනාකම. கடவுள் இந்த உலகத்திலே எதை எதெல்லாம் மேன்மை என்று சொல்லுகிறாரோ, கடவுள் எதை விலையேற பெற்றது என்று சொல்லுகிறாரோ, நாம் அதிலே எங்களுடைய வாழ்க்கையை முதலீடு செய்ய வேண்டும். දෙවියන් වහන්සේ මේ ලෝකයේ කුමන දේවල් වටිනාවත් ලෙස මහත් ලෙස සලකනවාද ඒවා තුළ අපගේ ජීවිතයේ අපි ආයෝජනය කරන්න ඕන වෙනවා. அந்த மதிப்பீடுகளுக்கு அடிப்படையிலான ஒரு வாழ்க்கை முறையை வாழ வேண்டியது அவசியமா ඒ இருக்கு. වටිනාකම අනුව එක්තරා ජීවිතයක් අපි ගත කිරීම ඉතාමත් අවශ්‍යව තිබෙනවා. ஆனால் உலகத்தின் மதிப்பீடுகளுக்கு பின்னாலும் உலகத்தின் வழக்கத்துக்கு பின்னாலே போமா இருந்தால் அருமையானவர்களே, நாங்கள் உண்மையாக அவரை பின்பற்றுகிறவர்கள் அல்ல. අපි ලෝකේ වටිනාකම පස්සේ වගේම ලෝකේ ව්‍යවහාර ලෙස අපි ජීවත් වෙනවා නම් සැබවින්ම අපි දෙවියන් වහන්සේව අනුගමනය කළේ නැහැ. நாங்கள் உண்மையாக தேவனுடைய ஜனமாயிருந்தால் இந்த உலக வழக்கத்திலிருந்து பிரிந்து நாம் அவருடைய தராதரங்களுக்கு ஏற்ப வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். අපි සැබවින්ම දෙවියන් වහන්සේගේ ජනතාව නම් මේ ලෞකික ව්‍යවහාර අතර දෙවියන් වහන්සේගේ වටිනාකම අනුව ජීවත් වෙන පිණිස කැඳවීමක් අපි ලබාගෙන සිටිනවා. அவருடைய தராதரத்திலே வாழ்ந்து இந்த உலகத்துக்கு உப்பாவும் ஒளியாக இருக்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். උන්වහන්සේගේ තරාතරම යටතේ ජීවත් වී දෙවියන් වහන්සේට ඉදිරියේදී අපි ආලෝකයක් මෙන් ජීවත් වෙන පිණිස කැඳවීමක් අපි ලබාගෙන සිටී. எனவே நாங்க சாட்சியா வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. එම නිසා අපි තාමත් සාක්ෂිමත් ලෙස ජීවත් වීම අවශ්‍යව තිබෙනවා. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையிலே சாட்சியற்ற வாழ்க்கை நிமித்தமாக சுவிசேஷத்தை அறிவிக்கவோ சுவிசேஷத்தை கொண்டு செல்ல முடியாமலே இருக்கிறது. අද බොහෝ දෙනෙකුගේ ජීවිතය ගත්තනම් ඔවුන්ගේ ජීවිතය සාක්ෂිමත් ජීවිතයක් නැති නිසා ස්වාමින් වහන්සේගේ සුභාරංචිය රැගෙන යන්නට යුතු බලයද ශක්තියද ඔවුන්ට නැතිව තිබෙනවා. சாட்சி வாழ்க்கை இல்லாவிட்டால் எந்த பிரதேசத்திலும் எந்த ஊரிலும் ஒரு பெரிய ஆத்தும மீட்பு வர முடியாத அருமையானவர். සාක්ෂිමත් ජීවිතයක් නැතිනම් ඕනෑම ප්‍රදේශ ඕනෑම ගමකදී ඒ පිපිදීමක්ද ජනතාව ලබා ගන්නට යුතු ඒ බලයද අපිට ඇති වෙන්නේ නැහැ. நாங்க உண்மையாக அவருடைய மந்தையின் ஆடுகளைப் போல அவரை பின்பற்றுவதா இருப்போமா இருந்தால் நிச்சயம் நாங்க போற இடமெல்லாம் நிறைய பேர் ரட்சிக்கப்படுவார்கள். අපි සැබවින්ම ස්වාමින් වහන්සේගේ රැළේ බැටළුවන් මෙන් සිටිනවා නම් අපි යන්නා වූ ස්ථාන පුරාම බෝ ආත්ම දිනා ගන්නට අපිට හැකියාවක් සිදු වෙනවා. எனவே இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருக்க வேண்டும் என்றால் நாம் அவரை பின்பற்றி அவருடைய மதிப்பீடுகளின் அடிப்படையிலே எங்கட வாழ்க்கையை நாங்க வாழ வேண்டும். මේ අලුත් අවුරුද්දේදී ස්වාමින් වහන්සේ අපිට ප්‍රමාණවත් ලෙස සිටින්නට ඕනේ නම් අපි උන්වහන්සේගේ වටිනාකම උන්වහන්සේගේ තරාතරම යටතේ අපගේ ජීවිතයේ ගොඩනගා දෙවියන් වහන්සේව අනුගමනය කරන්න ඕන වෙනවා. நாம் மெய்யான சாட்சியாக வாழும்போது நிச்சயம் அவர் நமக்கு போதுமானவராய் இருந்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். අපි සැබෑ වූ සාක්ෂියක් ලෙස ජීවත් වෙන විටදී සැබවින්ම දෙවියන් වහන්සේ අපිට ප්‍රමාණවත් ලෙස සිට අපිව ආශිර්වාද කරනවා. நாலாவதாக ஆடுகள் மேப்பனில் தங்கி வாழும். අතර වෙනුව බැටළුවන් එන්ඩේරා කෙරෙහි රඳා පවතී. யோவான் 10 அதிகாரம் 26வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். யோவான் දාවන පරිච්ඡේදයේ 26 වෙනි වචනයට අපි අවුම්කම් දෙමු. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். නුඹලා මාගේ බැටළුවන් නොවන බැවින් විශ්වාස කරන්නේ නැත. இந்த இடத்திலே ஆங்கிலத்திலே பிலீவ் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது விசுவாசத்திற்கு. මේ ස්ථානයේ ඉංග්‍රීසි භාෂාවේදී believe යන වචනය භාවිතා කර තිබෙනවා විශ්වාසී යන වචනයට. ஆம்பிளிஃபைட் பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கின்ற ரிலாய் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. amplified bible ගත්තනම් rely යන වචනය මේ සඳහා භාවිතා කර තිබෙනවා. நீங்கள் என்னில் தங்கி வாழுதலைத்தான் இங்கே குறிக்கப்படுகிறது. මේ ස්ථානයේදී සඳහන්ව තිබෙන වචනේ අර්ථය කුමක්ද නම් පීඨ වී ජීවත් වීම නැත්නම් රඳා පවතින එක. நீங்கள் என்னை நம்பி தங்கி வாழாமல் இருக்கிறீர்கள். නුඹලා මාව විශ්වාස කරන්නේ නැතුව මා කෙරේ රඳා නොපවතිනවා. அருமையானவர்களே, ஆடுகள் மேப்பனை நம்பி மேப்பனில் தங்கி வாழும். ප්‍රේමවන්තිනි බැටළුවන් එන්ඩේරාව විශ්වාස කර එන්ඩේරා කෙරේ රඳා පවතිනවා. ஆடுகள் தன்னுடைய சகலவற்றுக்கும் மேப்பனை நம்பி
மேப்பனில் தங்கி வாழுகிறதா இருக்கிறது. බැටළුවන් තමන්ගේ සියලු දේටම එන්ඩේරාව විශ්වාස කරලා එන්ඩේරා වෙත පිහිට වී ජීවත් වෙයි. தன்னுடைய உணவுக்கு, தன்னுடைய தண்ணீருக்கு, பாதுகாப்புக்கு, அன்புக்கு, கரிசனைக்கு, எல்லாவற்றுக்கும் மேப்பனைத்தான் நம்பி மேப்பனை சார்ந்திருக்கிறது. තමන්ගේ කෑම වතුර ආරක්ෂාව ඒ වගේම ප්‍රේමය සහනය මේ සියලු දේටම බැටළුවා එන්ඩේරා වෙතමයි රඳා පවතින්නේ. இதே மாதிரி தான் அருமையானுள்ளே நாங்களும் தேவனை சார்ந்து வாழுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். මේ වගේමයි අපිත් ස්වාමින් වහන්සේට ඒතු වෙලා උන්වහන්සේට පිහිට වී ජීවත් වෙන්න ඕන කියලා දිවෙන් වාසපකින් බලාපොරොත්තු වෙනවා. அவர் தான் எங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரமாய் இருக்கிறார். උන්වහන්සේමයි අපගේ ජීවිතයේ ආධාරයක් මෙන් සිටිනවා. அவர் தான் எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாய் இருக்கிறார். උන්වහන්සේමයි අපගේ ජීවිතයේ මූලාශ්‍රය. எனவே நாம் அவருடைய பலனை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். එම නිසා අපි දිවෙන් වාසකේ බලය අල්ල ගන්න ඕන කියලා දිවෙන් වාස අපගෙන් බලාපොරොත්තු වෙනවා. நாம் அவரை ஆதாரமாக கொள்ளும் போதுதான் அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்து அவர் எங்களை ஆசீர்வதிக்க முடியும். අපි උන්වහන්සේ අපගේ ආධාරයක් ලෙස තබන විට තමයි දිවෙන් වාස අප වෙත ඇවිත් අපිව ආශිර්වාද කරනවා. இன்றைக்கு நிறைய பேர் தேவனை ஆதாரமாக கொள்ளாமல் பணத்தை, பொருளை, பதவி, அந்தஸ்தை, கருவிகளை, மனிதர்களை, தங்களுடைய வழிகளை ஆதாரமாய் கொண்டு வாழ்கிறார். අද බොහෝ දෙනෙක් දිවෙන් වාසව තමන්ගේ ආධාරයක් කොට තබන්න නැතුව තමන්ගේ මුදල්ද හැකියාවද තමන් වෙත සිටින මනුෂ්‍යයන්ද ඔවුන්ගේ දක්ෂතාවද තමන්ගේ ආධාරයක් කොට තබමින් ජීවත් වෙනවා. அப்படி நாம் வேற காரியங்களை எங்களுடைய ஆதாரமாய் வைக்கும் போது அருமையானோர் நாங்கள் உண்மையாக தேவனுடைய ஜனமாக அல்ல வாழுகிறோம். අපි වෙනත් දේවල් අපගේ ජීවිතයේ ආධාරයක් කොට අපි තබන කොටදී අපි සැබවින්ම දිවෙන් වහන්සේගේ ජනතාව මෙන් ජීවත් වෙන්නේ නැහැ. அவர்தான் எங்களுடைய ஆதாரம். උන්වහන්සේමයි අපගේ ආධාරය. அவர்தான் எங்களுடைய பலன். උන්වහන්සේමයි අපගේ බලය. அவர்தான் எங்களுடைய பாதுகாப்பு. උන්වහන්සේමයි අපගේ ආරක්ෂාව. அவர்தான் எல்லாவற்றுக்கு எல்லாமா இருக்கிறார். நாங்கள் அவரிடம் சரணடைய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. උන්වහන්සේමයි අපගේ සියල්ලට සියල්ලමෙන් සිටින නිසා අපි දිවෙන් වහන්සේ වෙතට ගිහින් අපිව කැප කරන්න ඕන වෙනවා. கடவுளுடைய ஆளுகை, அவருடைய வல்லமை எங்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டுமா இருந்தால் முதலாவது நாம் அருமையானுள்ளே அவர்களே தங்கி வாழ எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். දිව්‍යන් වාසගේ පාලනේ ඒ වගේම දිව්‍යන් වාසගේ බලය අපගේ ජීවිතයේදී ක්‍රියාත්මක කරන්න ඕනේ නම් පළමු කොට අපි දිව්‍යන් වාස කෙරේ රඳා සිටින්න ඕන වෙනවා. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. මතෙව් 5 වන පරිච්ඡේදයේ 3 වෙනි වචනය අනුව සිතින් දිලින්දෝ ආශිර්වාද ලද්දෝය. இதன் அர்த்தம் என்னவென்றால் அனுதினமும் தேவனை சார்ந்து வாழுகிற ஒரு மனிதன் பாக்கியவான். මේකේ අර්ථය කුමක්ද නම් දිනපතාම ස්වාමීන් වහන්සේට හේතු වී දිව්‍යන් වහන්සේට පිහිට වී ජීවත් වෙන තැනැත්තා ආශිර්වාද ලද්දෙක්ය. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ස්වර්ග රාජ්‍ය ඔවුන්ගේය. கடவுளுடைய ஆளுகை, கடவுளுடைய வல்லமை அவங்களுடைய வாழ்க்கையிலே அசைவாடும். ස්වාමීන් වහන්සේගේ පාලනයේද දිව්‍යන් වහන්සේගේ බලයද ඔහුගේ ජීවිතයේදී වැඩවසනවා. சாதாரணமாக ஒரு அனுதின பிச்சைக்காரன் ஒவ்வொரு நாளும் அவன் பிச்சை கேட்க வருகிறான். සාමාන්‍ය දිනපතාම ඉංගමනෙක්ව ගත්තනම් ඔහු දිනපතාම ඇවිත් ඉංගමන් ඉල්ලනවා. அவன் அனுதினமும் மற்றவர்களை சார்ந்து வாழுகிறவனாய் இருக்கிறான். ඔහු දිනපතාම තව මනුෂ්‍යයන් වෙත ඒ හේතු වී පිහිට වී ජීවත් වෙනවා. இதே மாதிரி நாங்களும் அனுதினமும் தேவனை சார்ந்து வாழுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். මේ වගේමයි අපි දිනපතාම ස්වාමින් වහන්සේට හේතු වෙලා අපි පිහිට වී ජීවත් වෙන්න ඕන කියලා ස්වාමින් වහන්සේ අපගෙන් බලාපොරොත්තු වෙනවා. உறுதி இல்லாத வேறு காரியங்களிலே நாங்கள் சார்ந்து நாம் அதிலே நிலைத்திருந்து கர்த்தரை விட்டு பின்வாங்கும் போது எங்களுடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளை, போராட்டங்களை சந்திப்போம். ඉස්සිරියක් නැති දෙයකට අපගේ ජීවිතය අපි පිහිටවලා අපි ඒවාට හේතු වී ජීවත් වෙනකොටදී අපි දිව්‍යන් වහන්සේට හේතු වී ජීවත් වෙන්නේ නැති ජීවිතයකට අපි ඇතුළත් වී යනවා. ஆனால் தேவன் மாறாத கண்மலையாக, அவரே ஆதாரமாக, மாறாத தெய்வமாக இருக்கிறார். எனவே நீங்கள் அவரை ஆதாரமாய் கொள்ளும் போது நிச்சயம் அவருடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயம் இந்த புதிய ஆண்டிலே வெளிப்படும். දිව්‍යන් වහන්සේ නොවෙනස් වූ කඳු පර්වතයක් ලෙස ආධාරයක් ලෙස නොවෙනස් වූ දිව්‍යන් ලෙස සිටිනවා. ඔබ උන්වහන්සේට හේතු වෙලා උන්වහන්සේ ඔබගේ පීඨයක් ලෙස ඔබ තබන විටදී සැබවින්ම දිව්‍යන් වහන්සේගේ බලය ඔබගේ ජීවිතයේදී ක්‍රියාත්මක කරනවා. ஆனால் நாங்கள் அவரை விட்டு எங்கட பலத்திலையும் எங்கட பராக்கிரமத்திலையும் நாங்க போவோமா இருந்தா இந்த புதிய ஆண்டிலே நாங்க தோல்வி அடைவோம். එනමුත් අපි අපගේන්ම බලයෙන් ශක්තියෙන් මේ අලුත් අවුරුද්දේදී ගමන් කරනවා නම් සැබවින්ම අපි පරාජයකට ලක් වී යනවා.
தாவீது தேவனை ஆதாரமாய் கொண்டபடியினால் ஒரு சின்ன கல்லை கொண்டு மிகப்பெரிய கோலியாத்தை முறியடித்தான். දාවීද දෙවියන් වහන්සේව තමාගේ ආධාරයක් ලෙස තබමින් උන්වහන්සේට හේතු වූ නිසා කුඩා ගලක් රැගෙන මහත් වූ ගෝලියත්ව ඔහු පන්නා දැමුවා. இதே மாதிரி இந்த புதிய ஆண்டிலே பல சவால்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் மத்தியிலே நீங்கள் இருக்கலாம். ஆனால் தேவனை உங்களுடைய வலிமையாக நீங்கள் கொள்ளும்போது அவர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். ඒ වගේමයි මේ අලුත් අවුරුද්දේදී විවිධ ප්‍රශ්න පොරබෙදීම් අභියෝග සමග ඔබ සිටින්නට පුළුවන්. ඔබ දෙවියන් වහන්සේ ඔබගේ ආධාරයක් ලෙස තබා ඔබ දෙවියන් වහන්සේට හේතු වෙන විටදී දෙවියන් වහන්සේ වෙත රඳා පවතින විටදී සැබවින්ම දෙවියන් වහන්සේ ඔබ ආශිර්වාද කොට ඔබ උසස් කරනවා. பல தேவைகளோடு நீங்கள் இருக்கலாம். ஆனால் போதுமானவரை ஆதாரமாய் கொள்ளும்போது ஒரு குறைவுமின்றி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். විවිධාත් අවශ්‍යතාවල් ඔබ පැත්තේ තිබෙන්න පුළුවන්. එනමුත් ඒ ප්‍රමාණවත් දෙවියන් වහන්සේට ඔබ හේතු වී උන්වහන්සේව ආධාරයක් කොට තබන විටදී දෙවියන් වහන්සේ සියලු අවශ්‍යතාවල් සපයා ඔබ ආශිර්වාද කොට ඔබ ඉදිරියට රාගෙන යනවා. எனவே அவரை ஆதாரமாய் கொண்டு நாம் அவரிடம் சரணடையும் போது நிச்சயம் எங்களுடைய வாழ்க்கையை நிச்சயம் அவர் ஆசீர்வதிக்க போகிறார். අපි දෙවියන් වහන්සේව ආධාරයක් කොට තබා දෙවියන් වහන්සේ වෙතට අපි කැප වෙන විටදී සැබවින්ම දෙවියන් වහන්සේ අපිව ආශිර්වාද කරනවා. கடைசியாக அருமையானுள்ளே ஆடுகள் மேப்பனுடைய மந்தையிலே இருக்கும். පස්වෙනුව බැටළුවන් එන්ඩේරාගේ රැළේ සිටී. யோவான் 10:16 வசனத்தை வாசிப்போம். යෝවාන් 10 වන පරිච්ඡේදයේ 16 වෙනි වචනයට අපි අවුම්කම් දෙමු. இந்த தொழுவத்தில் உள்ளவைகளே அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். තවද මිගාලට අයිති වූ වෙනත් බැටළුවෝ මට ඇත්තාය. ඔවුන්ද මා විසින් ගෙනෙන්ට ඕනෑය. ඔහු මාගේ අඬ අසන්නෝය. එසේ එක රැලක්ද එක එන්ඩේරෙක්ද වන්නාය. அருமையாருள்ளே ஆடுகளை பற்றி பேசும்போது ஒருமையில் பேசாமல் பன்மையில் தான் பேசுகிறார்கள். ඒ බැටළුවන් ගැන කතා කරනකොටදී බහු වචනය රැගෙනමයි ඔවුන් ගැන කතා කරන්නේ. அருமையாருள்ளே ஆடுகள் சாதாரணமாக தனியமையாய் வாழுகிற மிருகம் அல்ல. බැටළුවන්ව ගත්තනම් ඔවුන් තනියෙන් ජීවත් වෙන්නව මුර්ඛයන් නෙමේ. குறைந்தபட்ச 4 ஆடுகள் ஒன்றாக வாழும். அதே நேரத்திலே நிறைய ஒரு மந்தையாக ஒரு பெரிய கூட்டமாக ஒன்றாய் வாழும். අඩු ගහනට බැටළුවන් 4 දිනක් එකට ජීවත් වෙනවා. නැත්නම් ඒ මහත් වූ රැළක් ලෙස මහත් වූ සෙනඟෙන් ඔවුන් ජීවත් වෙනවා. அருமையானவர்களே, ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒன்றுக்கொன்று உதவி செய்து ஒன்று இல்லாத போது வருத்தப்படுகிறதாகத்தான் ஆடுகள் இருக்கும். එකට එකක් එකතු වෙලා එකට එකක් සම්බන්ධ වෙලා එකට එකක් උපකාර කරලා ජීවත් වෙනා වූ ලෙසමයි බැටළුවන් සිටින්නේ. එකක් නැති වුණත් ඔවුන් ඒ වේදනාවට පත් වෙනා වූ මුර්ඛයන් වගේමයි සිටින්නේ. ஒரு கூட்டமாக ஒரு மந்தையிலே வாழ்ந்து ஒன்றாக குடித்து அருமையானவர்களே ஒன்றாக வாழ்ந்து சந்தோஷமாக வாழுகிறது ஒன்றாக இருக்கிறது. එක කණ්ඩායමක් වශයෙන් එක රැළේදී එකට ජීවත් වෙලා සතුටටපත් වෙලා එකටම කෑම කාලා තෘප්තියට පැමිණෙනා වූ ඒ කණ්ඩායමක් වශයයි මේ රැළේ බැටළුවන් සිටින්නේ. அவங்க ஐக்கியமாக ஒன்றாக இருக்கிறார்கள். ඔවුන් එක්සිත්ව එකට සිටිනවා. இதே மாதிரிதான் அருமையானவர்களே, கர்த்தரும் நாங்கள் வித்தியாசமான பின்னணிகளை உடையவர்களாக இருந்தாலும் இங்க எல்லாரையும் அவருடைய இரத்தத்தினால எங்களை சம்பாதித்து அவருடைய சபை என்ற மந்தையிலே எங்களை கொண்டு வந்து வச்சிருக்கார். මේවා අපිත් නානා ප්‍රකාර පසුබිමක් සමග සිටින්නට පුළුවන්. එනමුත් ස්වාමින් වහන්සේ අප සියලු දෙනාම කැඳවමින් ඒ සභාව නැමැති එක රැළක අපිවත් එක්කර අපිත් එක සහභාගීත්ව සමග සිටින පිණිස කැඳවීමක් ලබාගෙන සිටිනවා. அவர் பிரதான மேய்ப்பனாக இருக்கிறார். උන්වහන්සේ ප්‍රධාන එන්ඩේරෙකු ලෙස සිටිනවා. அதே நேரத்திலே அவர் மனிதர்களையும் அவர் வந்து தன் இந்த ஊழியத்துக்கு நியமித்திருக்கிறார். மேய்ப்பர்களை, ஊழியர்களை நியமித்திருக்கிறார் தன்னுடைய மந்தையை பார்த்துக் கொள்வது. ඒ වගේමයි දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යයන්ව පත් කර සිටිනවා එන්ඩේරන් ලෙස ඒ උන්වහන්සේගේ රැළේ සිටින බැටළුවන්ව බලා ගන්නා පිණිසයි. எனவே பரிசுத்தமான சபையிலே கடவுள் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். එම නිසා ශුද්ධවත් වූ සභාවකට දෙවියන් වහන්සේ අපිව ඇතුළත් කර සිටිනවා. அப்போஸ்தலர் 2:42 வசனத்தின்படி எங்களுக்குள்ளே அந்நிய ஐக்கியம் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ක්‍රියාපොතේ දෙවන පරිච්ඡේදයේ 42 වෙනි වචනය අනුව අප තුළ එක් සහභාගීකමක් සහභාගීත්වයක් අවශ්‍ය වෙනවා. நாங்கள் ஒவ்வொருவரும் ஐக்கியப்பட்டு நாங்கள் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். අපි සියලු දෙනාම එකමුතුව එක්ව ජීවත් වෙන්න ඕන කියලා දෙවියන් වහන්සේ අපගෙන් බලාපොරොත්තු වෙනවා. அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே எங்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு சபையிலே வைத்திருக்கிறார். උන්වහන්සේගේ ශුද්ධ වූ රුධිරයෙන් අප සියලු දෙනාම ගලවා එක් සභාවකට අපිව ඇතුළත් කර සිටිනවා. அவருடைய ஒரு நோக்கத்துக்காக அவர் எங்களை அழைத்திருக்கிறார். උන්වහන්සේගේ අරමුණක් සමගමයි අපිව උන්වහන්සේ කැඳවුවේ. எனவே அவருடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் நாங்கள் நிறைவேற்றுவதற்கு
நாங்கள் ஒன்றாக இருந்து செயல்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. එම නිසා උන්වහන්සේගේ ඒ අරමුණද සැලසුමද ඉටු කරන පිණිස අපි එකට ක්‍රියාත්මක කිරීම ඉතාමත් අවශ්‍යයි. அருமையானவர்களே, ஒரு ஆடு மந்தையை விட்டு விலகி போனால் அதுக்கு பெரிய ஆபத்து உண்டாகும். එක් බැටළුවා තමාගේ රැලෙන් සිට අහක්ව යනවා නම් මහත් විපත්තක් ආනියක් ඔහුට සම්ම වෙනවා. இதே மாதிரி கடவுள் நியமித்திருக்கிற சபையை விட்டு நீ வழி விலகி போகிற போது உனக்கு ஒரு ஆபத்து தான் ஏற்பட போறேன்டா, உனக்கு பாதுகாப்பு இல்லை. එමනිස් එවාගේමයි ඔබට නියම කර තිබෙන සභාවෙන් ඔබ ආත්ව යනකොටදී ඔබට මහත් විපත්තක් ආපදාවක් සිදු වෙනවා. அருமையானவர்களே, அந்த ஆடானது மந்தையை விட்டு விலகி போகிற போது அந்த மேய்ப்பனுடைய பராமரிப்பு அற்று போகிறது. ඒ බැටළුවා ඒ රැලෙන් ආත්ව යනකොටදී එන්ඩේරාගේ පරිපාලනයෙන් අත්තර යනවා. எனவே இதே மாதிரி சபையில வைத்து எங்களை அவர் பராமரிக்கிறார். මේ වගේමයි දිව්‍යන් වහන්සේත් අපිව එක් සභාවක තබ අපිව බලා ගන්නවා. நாங்க சபையை விட்டு போகும்போது எங்களுக்கு அந்த போஷிப்பு அற்று போகிறது. අපි සභාව අත්තර යන විටදී ඒ පෝෂණය කිරීම අපිට ලැබෙන්නේ නැහැ. ஒரு மேய்ப்பன் மந்தையில வைத்து ஆடுகளை வளர்த்து கட்டி எழுப்பி உருவாக்குறான். එන්ඩේරා කුමක්ද කරන්නේ? එක් රැලක බැටළුවන්ව තබ ගොඩනගමින් ඔවුන්ව බලා ගන්නවා. ஆனால் மந்தையை விட்டு போகிற போது அந்த வளர்ச்சி இல்லை, அது அப்படி அழிந்து போகிறது. ඒ රැල අත්තර ඒ බැටළුව යනකොටදී කිසිම දියුණුවක් වර්ධනයක් ඔහුට නැති වෙන නිසා ඒ එලෙසම නැති වී විනාශ යනවා. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கடவுளும் உன்னை அவருடைய மந்தையாகிய சபையிலே உன்னை வைத்திருக்கானே, அதை விட்டு போகிற போது உன்னுடைய சகல செழிப்பை ஆசீர்வாதத்தை இழக்க போகிறார். යාපත් දේව දරුවනි, යාපත් රැලක් වන සභාවේදී දෙවියන් වහන්සේ බැටළුවා වන ඔබව තබමින් සිටිනවා. ඒ රැල අත්තර ඔබ යනවා නම් ඔබගේ වර්ධනයත් ඔබගේ දියුණුවටත් බාධාවක් සිදු වෙනවා. அருமையான தேவனுடைய பிள்ளையே, යාපත් දේව දරුවනි, நாங்க ஒரு மிகவும் நெருக்கடியான ஒரு காலகட்டத்திலே தான் வாழுகிறோம். අපි තාමත් නැරපීමක කාල වකවානුව තුල තමයි ජීවත් වෙන්නේ. கொரோனா வைரசுடைய தாக்கம் இன்னும் இந்த புதிய ஆண்டிலே வியாபித்து கொண்டு போகிறதை உலகத்திலே நாங்கள் காண்கிறோம். කොරෝනා වෛරසයේ බලපෑම තවත් මේ අලුත් අවුරුද්දේදී බොහෝසෙයින් විහව තිබෙනවා කියන දේමයි අපි දකින්නේ. அருமையானவர்களே, மக்களை கடவுளுக்குள்ளே வழிநடத்துறது என்பது சபைக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. ජනතාව දෙවියන් වහන්සේ තුළ මඟ පෙන්වීම කියන්නේ සභාවට ඇති වී තිබෙනා මහත් වූ අභියෝගයක්. முன்பு போல எங்களாலே உங்களை வந்து பார்க்கவும் முடியாது, உங்களுக்கு எங்களை வந்து விசிட் பண்ண முடியாது. කලින් වගේ අපිට බැරි වෙනවා ඔබ වෙත ඇවිත් ඔබ බලන්ටත් ඒ වගේම ඔබටත් බැරි අප වෙත ඇවිත් කතා කරන්නටත්. உங்களை வழிநடத்துறதுக்கான பழைய பாரம்பரிய முறைகளை நாங்கள் கையாள முடியாது. ඔබව මඟ පෙන්වන්නට අපි සුපුරුදු පරිදි භාවිතා කරනා ක්‍රමවේදවල් අපිට දැන් භාවිතා කරන්නට බැරුව තිබෙනවා. வீட்டு கூட்டங்கள் இல்லை, வீட்டு சந்திப்புகள் இல்லை, உங்களை ஆபீஸுக்கு கொண்டு வந்து பேச முடியாது, உபவாச கூட்டங்கள் இல்லை, பல நேரடி கூட்டங்கள் இல்லை. அருமையானவர்களே, ඒ නිවාස රැස්වීම නැහැ, ඒ වගේම නිවාස අමුවීමේ සේවය කරන්න බෑ, ඒ වගේම නිරාර යාඥාවල්ද ඔබ අප වෙත ඇවිත් කතා කරන්න යුතු පහසුකමත් ඔබට නැති වී තිබෙනවා. நாங்க சமூக வலைத்தளங்களின் ஊடாக தொலைபேசி மூலமாக மாத்திரமே உங்களை தொடர்பு கொள்ள முடியும். අන්තර්ජාලය ඒ වගේම දුරකථන ඔස්සේ පමණයි ඔබව අපි ඔබ සමග සම්බන්ධතාවයක් ඇති කරන්නට අපිට හැකියාවක් සිදු වී තිබෙනවා. எனவே இது ஒரு இலகுவான விஷயம் அல்ல சபைக்கு. එම නිසා සභාවට මේක ලේසි පහසු දෙයක් නෙමේ. ஏற்கனவே இவை எல்லாவற்றிலும் எந்த சபையும் ஆயத்தமா இருக்காது. කලින්ම මේවාට කිසිම සභාවක් සූදානම් යුක්තව සිටියේ නැහැ. ஆனால் கடவுள் எங்களை ஆயத்தப்படுத்தி தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். එනමුත් දෙවියන් වහන්සේ අපිව සූදානම් කරගෙන සිටිනවා. இந்த சூழ்நிலையிலே அருமையானவர்களே, ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஒருமனப்பட்டு நாங்க இந்த கொடிய சூழலை வெல்லுவதற்கு ஒருமனப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. මෙවැනි වාර්තාවනදී දේව ජනතාවන ඔබ සියලු දෙනාම එක්සිත්ව එකට ක්‍රියාත්මක කර මේ අපහසු තත්ත්වයේ ජය ගන්නට ඔබ එකට පැමිණෙන්නට ඕන වෙනවා. இனி என்ன நடக்க போகிறது என்பதை நாங்கள் அறியோம். මතුව කුමක්ද සිදුවෙන්නට යන්නේ කියා අපි නොදමින් ஆனால் සිටිනවා. வரப்போகிற எல்லா சூழ்நிலையும் நல்ல மேய்ப்பனாகிய இயேசு நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். මතු පැමිණෙන සියලු වාර්තාවනදී යාපත් එන්නේර අපිට ප්‍රමාණවත් ලෙස සිටිනවා. ஆனா நாங்க ஐக்கியமாக ஒருமனப்பட்டு ஒருத்தருக்கு ஒரு துணையா இருந்து நாங்க இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் முகம் கொடுத்து கடவுளுடைய திட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். එනමුත් අපි එකට එකමුතුව එක්සිත්ව ක්‍රියාත්මක කර එක එකිනාට උපකාරයේ සහයෝගය ලබා දී ස්වාමින් වහන්සේගේ රාජ්‍යයේ ගොඩනගන පිණිස අපි වැඩ කරන්න ඕන වෙනවා. பிரிவினை எந்த விதத்திலுமே பிசாசுக்கு ஒரு வழியை உண்டாக்குமே ஒழிய கர்த்தர் அங்கே அசைவாட முடியாது. පක්ෂවාදීකම තිබෙනවා නම් ඒක යක්ෂයාට මාර්ගයක් ඇති කරයි, ස්වාමින් වහන්සේට බෑ එහිදී ක්‍රියාත්මක කරන්නට. குறை குற்றங்கள் இருந்தால்
பாவங்களால் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். අඩුපාඩුවල් තිබෙනවා නම් අපි එක එකිනාට සමාවදී ස්වාමින් වහන්සේ ක්‍රිස්තුස් වහන්සේ අපිව පිළිගත්තා ලෙසම අපි එකිනෙකාව පිළි අරගෙන ඉදිරියටලා ගමන් කිරීම ඉතාමත් අවශ්‍යයි. அருமையானவர்களே, கர்த்தர் இந்த சபையிலே உங்களை நாட்டின அந்த நாட்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். ස්වාමින් වහන්සේ මේ සභාවේදී ඔබව තැබුවා වූ දවස් ඔබ සිහි කරලා බලන්න. இந்த சபை மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நினைத்து பாருங்கள். මේ සභාව කරන කොටගෙන ඔබ ලබාගත්තා වූ ආශිර්වාද ඔබ සිහි කරලා බලන්න. நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் சபைக்கு வந்தீர்கள், இப்பொழுது எப்படி இருக்கிறீர்கள், எவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றீர்கள் என்பதை யோசித்து ඔබ பாருங்கள். කුමන වාතාවරණයක සමග මේ සභාවට ආවද, දැන් ඔබ කෙසේද සිටින්නේ, ඔබගේ ආශිර්වාද සියලු දේම ඔබ ගණන් කරලා බලන්න. இவ்வளவு ஆண்டுகள் அவர் உங்களை நடத்தி இருக்கிறார். මෙච්චර අවුරුදු දිවෙන් වහන්සේ ඔබව මඟ පෙන්වුවා. எனவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, එම නිසා යාපත් දේව දරුවෙනි, உன்னை தொடர்ந்தும் அவர் இந்த திருச்சபையில வைத்து நடத்த வல்லமை ඔබව உள்ளவராயிருக்கிறார். දිගටත් මේ සභාවේදී තබා ඔබව මඟ පෙන්වන්නට දිවෙන් වහන්සේ බල සම්පන්නව සිටී. எனவே கசப்போடு வெறுப்போடு குரோதங்களோடு இருக்காமல் நீ சிறந்த முறையிலே தேவ அன்பினாலே நிரம்பி ஒருவர் மன்னித்து இந்த புதிய ஆண்டிலே ஒன்றாக தேவனுக்காக வாழ நீ உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. තිත්තකම එපාවීම අත්තර දිවෙන් වහන්සේගේ ප්‍රේමයෙන් ඔබ පිරීලා එකිනෙකාව පිළි අරගෙන සමාව දීලා ඔවුන්ව පිළිගන්නට අද දිනේදී ඔබ කැප කරන්න. எனவே அருமையானவர்களே, எப்படி ஆடுகள் ஒன்றாக மந்தையில இருப்பது போல நாங்களும் ஒன்றாக இருந்து இந்த சகல சூழ்நிலைகளை வென்று தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. කෙසේද බැටළුවන් එක රැළක එකට සිට ඔවුන් එකට ක්‍රියාත්මක කරනවාද, එවාගේමයි දිව්‍යන් වහන්සේගේ රාජ්‍යය ගොඩනගන්නට මේ අලුත් අවුරුද්දේ අපි එකට එකමුතුව සහභාගීත්ව ක්‍රියාත්මක කරන්නට අපි කැප කරමු. இந்த புதிய ஆண்டிலே அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். මේ අලුත් අවුරුද්දේ දිව්‍යන් වහන්සේ අපිට ප්‍රමාණවත්ය. எந்த சூழ்நிலையிலும் அவர் நமக்கு போதுமானவராய் ඕනෑම වාතාවරණේ වුණා දිව්‍යන් වහන්සේ අපිට ප්‍රමාණවත්ය. அருமையானவர்களே, அவர் 10 உதவிகளை நமக்கு செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். උන්වහන්සේ උපකාර 10ක් අපිට ලබා දෙන්න අපිට කරන්නට සූදානම් යුක්තව සිටිනවා. ஆனால் அவருடைய மந்தையின் ஆடுகளாய் நாம் வாழ வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. එනමුත් අපි උන්වහන්සේගේ රැළේ බැටළුවන් මෙන් ජීවත් වීම ඉතාමත් අවශ්‍යව තිබෙනවා. நாம் அவரை அடையாளம் கண்டு கொண்டு அவருக்கு எங்களுடைய வாழ்க்கையை கொடுக்க வேண்டியது அவசியமாய் අපි இருக்கிறது. දිවෙන් වහන්සේව අඳුනාගෙන අපගේ ජීවිතයේ දිවෙන් වහන්සේට කැපකිරීම ඉතාමත් අවශ්‍යයි. நாம் அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாய் අපි இருக்கிறது. දිවෙන් වහන්සේගේ ශබ්දය අසා දිවෙන් වහන්සේට කීකරු වීම ඉතාමත් අවශ්‍යයි. நாம் இந்த உலகத்தின் மதிப்பீடுகளின்படி உலக வழிகளிலே போகாமல் கிறிஸ்துவை நாங்கள் பின்பற்றுவர்களாய் இருக்க வேண்டும். අපි මේ ලෝකේ වටිනාකම ලෝකේ ව්‍යවහාර අනුගමනය කරන්නේ නැතුව ක්‍රිස්තුස් වහන්සේව අපි අනුගමනය කරන්න ඕන වෙනවා. நாம் அவரை நம்பி அவரை சார்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. අපි උන්වහන්සේව විශ්වාස කරලා උන්වහන්සේට ඒතුව ජීවත් වීම ඉතාමත් අවශ්‍යයි. நாம் ஒரு மந்தையாக ஐக்கியப்பட்டு ஒரு சபையாக எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒருமித்து முகம் கொடுத்து தேவ ராஜ்யத்தை கட்ட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. අපි එක රැලක් වගේ එක සභාවක් වශයෙන් අපි එක්සිත්ව එකමුතුව ක්‍රියාත්මක කර ඕනෑම ප්‍රශ්නයක් ආවත් එකට අපි මුහුණ දෙන්න සූදානම් වෙමු. எனவே தேவன் எதிர்பார்க்கிற தேவ ஜனமாக வாழ இந்த நாளிலே எங்களை ஒப்பு கொடுப்போம். දිව්‍යන් වහන්සේ බලාපොරොත්තු වෙන්නා වූ එක් දේව ජනතාවක් ලෙස ජීවත් වෙන්නට අද දිනේදී අපි කැප කරමු. அப்பொழுது போதுமான தேவன் நிச்சயமா எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். එවිට ඒ ප්‍රමාණවත් දිව්‍යන් වහන්සේ සැබවින්ම අපගේ ජීවිතය ආශිර්වාද කරනවා. இந்த நாளிலே வீடுகளிலே தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளே, අද දවසේ නිවසින් සිට දිව්‍යන් වහන්සේව නමස්කාර කරන්නා වූ සියලු දේව දරුවන්ව ஒரு விசை கண்களை மூடி எங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். එක මොහොතක් ඇස් වසමින් අපගේ ජීවිතය අපි විමසා බලමු. அவருடைய மேய்ச்சலின் நல்ல ஆடுகளாக நாங்கள் மாற எங்களை ஒப்புக் கொடுப்போம். උන්වහන්සේගේ කොඳුරු බිමේ යාපත් බැටළුවන් මෙන් වෙනස් වෙන්න අපි කැප කරමු. எங்களுடைய குறை குற்றங்களை அறிக்கை செய்து விட்டு கொடுப்போம். අපගේ අඩුපාඩුවල් අපි ප්‍රකාශ කර අපි ඉඩ දෙමු. மீண்டும் தேவனுக்காக எழும்புவதற்கு எங்களை ஒப்புக் கொடுப்போம். නැවත වාරයක් දිව්‍යන් වහන්සේ වෙනුවෙන් නැගිටින පිණිස අපි කැප කරමු. நான் ஜெபம் செய்ய போகிறேன். මං යාඥා කරන්නට යනවා. பரிசுத்தமான பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. සුදු ව්‍යාපත් පියාණෙනි, යාපත් දවසට වහන්සේට ස්තුතියි. இந்த நல்ல நாளிலே நீர் எங்களோடு பேசின தயவுக்காக நன்றி. මේ යාපත් දවසේදී වහන්සේ අප සමග කතා කරපු දයාවට ස්තුතියි. 23ஆம் சங்கீதத்திலே நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் எங்களுக்கு இந்த நாளை போதித்த தயவுக்காக நன்றி. 23 වන ගීතාවලිය පරිදි ඔබ වහන්සේ අපිට ලබා දුන්නා වූ පොරොන්දුව, ඒ වගේම ආශිර්වාදය අපි අත්පත් කරන
පිණිස අපි කුමන දේ කරන්න ඕන කියලා අද දිනේදී ඔබ වහන්සේ අප සමග කතා කරපු දයාවට ස්තුතියි. நாங்கள் உம்மை அடையாளம் கண்டு கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். අපි ඔබ වහන්සේව අඳුනාගෙන අපගේ ජීවිතය ඔබ වහන්සේට කැප කරන්න ඕන. நாங்கள் உம்முடைய சத்தத்தை புரிந்து கொண்டு உமக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபை செய்யுங்க. අපි ඔබ වහන්සේගේ ශබ්දය ඇවුම්කම් දී ඔබගේ ශබ්දය තේරුම් අරගෙන ඔබ වහන්සේට කීකරු වෙන්න අපිට උදව් කරන්න. ஐயா இந்த உலகத்துக்கு பின்னால போகாம உம்மை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க. මේ ලෝකේ ව්‍යවහාර පස්සේ යන්නේ නැතුව අපි ඔබ වහන්සේව අනුගමනය කරන්න අපිට උපකාර කරන්න. உம்மையே தங்கி உம்மிலே தங்கி வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ඔබ වහන්සේ කෙරේ රඳා පවතින්නටත් ඔබ වහන්සේට හේතුව ජීවත් වෙන්නටත් අපිට උදව් කරන්න. நீரே எங்களுடைய ஆதாரம், ඔබ වහන්සේමයි අපගේ ආධාරය. நீரே எங்களுடைய நம்பிக்கை, ඔබ වහන්සේමයි අපගේ ඇදහිීම. நீரே நமக்கு எல்லாவற்றுக்கு எல்லாமாய் ඔබ இருக்கிறீர். වහන්සේමයි සියල්ලට සියල්ලමින් සිටින්නේ. ஐயா நீர் கொடுத்த சபைக்காக நன்றி. ඔබ වහන්සේ අපිට ලබා දුන් සභාවට நீர் ස්තුතියි. கொடுத்த ஊழியர்களுக்காக தேவ பிள்ளைகளுக்காக ඔබ நன்றி. වහන්සේ අපිට ලබා දුන් සේවකයන් වගේම දේව දරුවන් නිසා ස්තුතියි. நாங்கள் ஒரு சபையாக ஐக்கியப்பட்டு முன்னோக்கி போக எங்களுக்கு உதவி செய்யுங்க. එක් සභාවක් ලෙස අපි එක්සිත්ව එකමුතුව ඉදිරියතරා ගමන් කරන්නට අපිට උදව් කරන්න. யார் மனத்தாங்கள் வேதனைகளோடு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஐக்கியப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். සිත් වේදනාව දුක පීඩාව තිත්තකම සමග කවුදකවද සිටිනවාද ඒ සියලු දේම අතර ඔවුන් එකමුතුව එක්ව ක්‍රියාත්මක කරන්නට උන්ට උදව් කරන්න. பிசாசுடைய சகல சதி மோசங்கள் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாவதாக. යක්ෂයාගේ සියලුම උපාය ඒ තන්ත්‍රයේ සියලු දේ යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඉවත් වේවා. உமக்காக உம்முடைய ராஜ்யத்தை கட்ட நாங்கள் ஒருமனப்பட அந்த ஒருமனப்படுதலின் ஆவியை எங்களுக்கு கட்டளையிடுங்க. ඔබ වහන්සේගේ රාජ්‍ය ගොඩනගන පිණිස අපි එක්සිත්ව එකමුතුව ක්‍රියාත්මක කරන්නට ඔබ වහන්සේ අපිට උදව් කරන්න. ஐயா இந்த நாளிலே வீடுகளிலே இருக்கிற ஒவ்வொரு தேவப்புலருடைய வீடுகளிலே அப்பம் தண்ணீரை ஆசீர்வதிப்பீராக. ඒ දේව දරුවන්ගේ නිවසේදී රොටියද පානිද ඔබ වහන්සේ ආශිර්වාද කරන්න. ஐயா அவங்க கையிட்டு செய்கிற எல்லா தொழில்களையும் ஆசீர்வதிங்க. ඔවුන් කරන්නා වූ සියලු රැකියාවල ඔබ වහන්සේ ආශිර්වාද කරන්න. எல்லா கொள்ளை நோய்க்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க. සියලු වසංගතේ නිවත් ඔබ වහන්සේ ආරක්ෂා කරන්න. உம்முடைய சமாதானம் ஆறுதல் பெருகுவதாக. ඔබ වහන්සේගේ සමාදානයේ සහනය වැඩි වේවා. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. ஆமென். ආමේන්. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுமையோடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். මාගේ ආත්මයේ ස්වාමීට ප්‍රශංසා කරව. මා තුළ ඇති සියල්ලුන් වහන්සේගේ ශුද්ධ නාමයේ ප්‍රශංසා කරව. මාගේ ආත්මයේ ස්වාමීට ප්‍රශංසා කරව. උන්වහන්සේගේ උපකාර සියල්ල සිහි නැති නොකරව. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் අපගේ ස්වාමී යේසුස් වහන්සේගේ කරුණාවද பிதாவாகிய தேவனுடைய அன்பும் පියුතිපෙන් වහන්සේගේ ප්‍රේමයද பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் ශුද්ධාත්මෙන් වහන්සේගේ එකමුතුකමත් இன்றும் என்றும் சதா காலமும் நம்முடன் தங்குவதாக. අදත් එටත් සදා කාලෙටම අප සියලු දෙනා සමග පවතිවා. ஆமென். ආමේන්.